சப்பாத்தி ரோல ஹெல்த்தியா இப்படியும் செய்யலாம். அது நம்ம வேக வைக்கிறதுல தான் இருக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சிக்யூ சேனல். முட்டை இல்லாம கோதுமை ஸ்டஃபிங் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், உப்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு தண்ணீர். தேவையான பொருட்கள்: வேக வைச்ச உருளைக்கிழங்கு 2, நறுக்கிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிட்டிகை. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவுல உப்பு சேர்த்து எண்ணெய் சேர்த்து கலக்கவும். கொஞ்சமா தண்ணி சேர்த்து மென்மையான சப்பாத்தி மாவு போல பிசைஞ்சு 15-20 நிமிடம் மூடி வைக்கவும். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பொடுசா கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். வெங்காயம் வதங்கியதும் மசித்த உருளைக்கிழங்கு மசாலா தூள்கள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். கடைசியில கொத்தமல்லி சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாவை சப்பாத்தி போல திரட்டி நடுவுல ஸ்டஃபிங் வச்சு ரோல் போல சுருட்டி வச்சு ஓரங்களை ஒட்டி வச்சுக்கோங்க. இது சமையல் கலையின் ஒரு எளிய ஆனால் சுவையான செய்முறை. இந்த ரோல்ல எப்படி வேக வைக்கணும்னு பார்க்கலாம். இது சூடான ரோல், ரொம்ப ருசியா இருக்கு. நீங்களும் உங்க வீட்ல இதை செஞ்சு பாருங்க. ஸ்டஃபிங் ரோல் சப்பாத்திய தோசைக்கல்லுல வேக வைக்கவும். கொஞ்சமா ஆயில் சேர்த்து வேக விடவும். தோசைக்கல்லில் சிறிது எண்ணெய் விட்டு சுருட்டி வச்ச சப்பாத்தியை இருபுறமும் பொன்னிறமாக வறுக்க வேண்டும். இதை தொட்டு சாப்பிட சாஸ் அல்லது பச்சை சட்னியுடன் சேர்த்து சாப்பிட்டால் மிகவும் நன்று.